இங்க ஒரு பொண்ணு குளிச்சுட்டு ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியே வரா. வந்து பார்த்தா அவளோட வீட்டுல 2 திருட்டு பசங்க இருக்காங்க. இவன் ஒண்ணு கண்ணு தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடறா. அவனுங்களும் அந்த பொண்ணு உண்மையாவே கண்ணு தெரியாதுன்னு நம்பிடுறானுங்க. இவனுங்க பாட்டு அந்த பொண்ணு கண்டுக்காம அந்த வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் அட்டே போடுறானுங்க. இந்த பொண்ணு போலீஸ்க்கு கால் பண்ணி பீட்சா ஆர்டர் பண்ற மாதிரி ஆர்டர் பண்றா. போலீஸ் இவளோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு 10 மினிட்ஸ்ல அங்க வந்துடுறேன்னு சொல்றாங்க. அதுல ஒருத்தன் அங்க இருந்து லாக்கரை ஓபன் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அவனால ஓபன் பண்ணவே முடியல. இன்னொரு வந்து இந்த லாக்கரை ஓபன் பண்ணணும்னா லாக்கர் ஓனரோட போன் வேணும்னு சொல்றான். அவன் உடனே அந்த பொண்ணோட போன் எடுத்து பாக்குறான். பார்த்தா அந்த போன் லாக்ல இருக்கு. இவன் உடனே அந்த பொண்ணோட ஃபேஸ காமிச்சு லாக்கர் ஓபன் பண்ணலாம்னு ட்ரை பண்றான். அதுக்குள்ள இந்த பொண்ணு அவளோட ஃபேஸ்ல ஒரு மாஸ்க் போட்டுறான். இன்னொருத்த அந்த போனை வாங்கி அந்த பொண்ணோட போட்டோவை காமிச்சு லாக்கர் ஓபன் பண்ணிடுறான். அவங்களும் அந்த லாக்கர் ஓபன் பண்ணி அதுல இருக்க காசு நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்க இருந்து போலான்னு கிளம்புறாங்க. அப்ப அந்த பொண்ணு நான் குளிக்க போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறா. அதுல ஒருத்த அந்த பொண்ணு குளிக்கிறத மட்டும் நான் பாத்துட்டு வந்துறேன்னு சொல்றான். இன்னொருத்த நம்ம இங்க காசு தான் எடுக்க வந்தா எடுத்தாச்சு வா இங்க இருந்து போலான்னு சொல்றான். இவன் அவன் சொல்றத கேட்காம அந்த பொண்ணு குளிக்கிறத பாக்க போறான். இந்த பொண்ணு மறைஞ்சு நின்று அவனை அடிச்சு கை கால் எல்லாம் கட்டி போட்டுறான். இன்னொருத்த வெளியே உட்காந்து அந்த பொண்ணோட போன்ல இருக்க வீடியோ எல்லாம் பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியும் கண்டுபிடிச்சிடறான். இவன் அவனை ரெஸ்ட் ரூம்ல போனவனை காப்பாத்தலான்னு போறான். இந்த பொண்ணு அவனையும் ரெஸ்ட் ரூம்ல விட்டு கதவை சாத்திடுறா. கடைசியா போலீஸ் வந்து அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடறாங்க.